சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். காமேஷ் பிச்சையை பார்த்து ஒரு நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் கோயிலுக்கு போதுக. அதே கோயில்ல காமேஷ் பிச்சை வழக்கம் போல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க காமேஷ் பிச்சையை பார்த்து காமேஷ் பிச்சை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கூப்பிடுவோம். இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை ஈஸ்வரி கிட்ட தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்துதான் தமிழும் மலரும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. தமிழும் மலரும் கோயில்ல சாமியை கும்பிட்டு வெளியில வரையில காமேஷ் பிச்சையும் ஈஸ்வரியும் பேசுறத தமிழ் பாத்துறாங்க. என்ன இது, இந்த தாமரைக்கு தாலி கட்டின பிச்சைக்காரர் மாதிரி இருக்காரு, அவர் கூட ஈஸ்வரியத்தை நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க, சரி இல்லையே, இவரு கூட இவங்க ஏன் பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சந்தேகப்படுறாங்க. அங்கே நின்று ஈஸ்வரி காமேஷ் பிச்சை கிட்ட கரெக்டா கணக்கச்சிதமா சொன்ன மாதிரியே தாமரை கழுத்துல தாலி கட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஆமா எனக்கு தாமரை மேல காதல் இருக்குல்ல, நீங்க சொன்ன மாதிரி இந்த பிச்சைக்காரனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா, அதுவும் இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு பிச்சைக்காரி தான் கிடப்பா, இப்படி ஒரு மகாலட்சுமி கிடப்பாளா, தாமரை என்னைய பொறுத்தளவு மகாலட்சுமி, எனக்கு இப்படி ஒரு மகாலட்சுமி பிடிச்சு கொடுத்தது நீங்க தானே, உங்களை நான் மறப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை பேசிக்கிட்டு இருக்க. சரி நான் இதுல எதுவும் இருக்கேன்னு என்னைய காட்டி கொடுத்துட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், அதெல்லாம் மாட்டேன், இந்த காமேஷ் பிச்சை வாக்கு கொடுத்த வாக்குதான், சத்தியமா இதுல நீங்க இருக்கீங்கன்னு எக்காரணத்தை கொண்டு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை வாக்குறுதி கொடுக்கவும், இது போதும் எனக்கு, நீங்க இதுல நான் இருக்கேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாம நீங்க தாலி கட்டின தாமரையை வச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்தினா எங்களுக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், சரிங்க ரொம்ப நன்றி, எனக்கு இப்படி ஒரு மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை சொல்லிட்டு பிச்சை எடுக்க போயிடுறாரு. இதை வீடியோவா பார்த்தா தமிழும் எடுத்துடுறாங்க. அப்ப இதுல ஏதோ ஒரு கூட்டுக்கலவணித்தனம் இருக்கே அப்படின்னு சொல்லி தமிழ் சந்தேகப்பட்டு அதை வீடியோவாவும் எடுத்து வச்சிருக்காங்க. ஈஸ்வரி பேசி முடிச்சுட்டு போனதும் தமிழ் காமேஷ் பிச்சை போய் பார்க்க போறாங்க. அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அண்ணனா யாருமா நீங்க அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை கேட்கவும், நான் அமைச்சர் ராஜாங்க இருக்கார்ல அவருடைய சின்ன மருமக நானு. ஓ நம்ம தாமரை சொந்தக்காரவளா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை சொல்லவும், ஆமாண்ணே அப்படின்னு சொல்லவும், என்னம்மா என்ன என்னைய பார்க்க வந்திருக்கீங்க, தாமரை பார்க்க வந்திருக்கீங்களா, தாமரை வீடு இங்க இருந்து ஒரு 2 தெரு தள்ளி போனா தாமரை இருக்கிற வீடு இருக்கு, ஒரு வாடகை வீட்டுல எடுத்து தங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை சொல்லவும், ஓ அப்படியா சரிங்கண்ணே உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், தனியாவா என்கிட்டயா, என்ன வரதட்சணை எதுவும் கொடுத்து இந்த காமேஷ் பிச்சைக்கு சமாதானப்படுத்த போறீங்களா அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை சொல்லவும், ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் உங்ககிட்ட தான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அப்பதான் மலரு, தமிழ் இவர்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு, வா போலாம், இவர்கிட்ட பேசுற விஷயம் மாமாக்கு தெரிஞ்சிச்சுன்னா மாமா ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு சொல்லி மலரு சொல்லுவோம், அக்கா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் காமேஷ் பிச்சையை கூப்பிட்டு தனியா பேசுறாங்க. என்னம்மா தங்கச்சி என்கிட்ட என்ன பேசணும் நீ அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை கேட்கவும், ஏனே இதுவே உங்களுக்கு நல்லா இருக்கா, நீங்க தாமரைய பொய் சொல்லி தானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஆமாமா நான் தான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணேன்னு ஊரார் முன்னாடியே சொல்லிட்டேனே, தாமரை மேல எனக்கு ஒருதலை காதலு, தாமரை எனக்கு பிடிச்சிருக்கு, தாமரை எனக்கு பிடிச்சிருந்ததுனாலதான் நான் பொய் சொல்லியே கல்யாணம் பண்ணேன், தாமரை கிட்ட போய் நான் பிச்சை எடுக்கிற கோலத்துல நின்று இந்த மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அந்த பொண்ணு ஒத்துக்கிறாதுல, இப்ப பாரு வேற வழியே இல்ல, அந்த பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன், அந்த பொண்ணு என்னை விட்டு எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை சொல்லவும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க சத்தியமாவே நீங்க தாமரைய பார்த்து காதலிச்சா இந்த மாதிரி நீங்களே திட்டம் போட்டா கல்யாணம் பண்ணீங்க, எங்க இந்த கோயில்ல இருக்கிற அம்மன் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், காமேஷ் பிச்சை பார்த்தா பேச்சுல தடுமாற்றாகுது. அதை தமிழ் கவனிச்சுறாங்க. ஏனே இவ்வளவு நேரம் தெளிவா பேசிக்கிட்டு இருந்த நீங்க இப்பயே இவ்வளவு தடுமாறுறீங்க, உங்க பேச்சு ஏன் இவ்வளவு குளறுது, என்னன்னே பொய் சொல்றதுக்கு அடுத்து என்ன யோசிக்கலான்னு பாக்குறீங்களா, நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல இருந்து வந்த ஈஸ்வரி அத்தை கிட்ட நீங்க பேசினத நான் பாத்துக்கிட்டா இருந்தேன், அவங்க உங்க கூட பேசுறாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு, அவங்கள நீங்க அன்னைக்கு ஒரு தடவை தான் பார்த்திருப்பீங்க, ஒரு தடவை பார்த்தவங்க கூட இம்பிட்டு நேரம் பேசுறதுக்கு என்ன அர்த்தம், அப்ப அவங்க உங்களுக்கு திட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க, அந்த திட்டத்தை நீங்க சரியா செஞ்சிருக்கீங்க அதானே அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஐயோ அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை சொல்லவும், இங்க இருக்க அம்மன் மேல சத்தியம் பண்ணி ஈஸ்வரியத்தை எந்த திட்டமும் போட்டு கொடுக்காம நீங்களாத்தான் தாமரையை பார்த்து இந்த மாதிரி காதலிக்கிறதுனால இப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணின்னு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க செய்யற தொழில் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும்,
எனக்கு புரியுதுமா. நான் செய்யற தொழில என்னைக்குமே பொய் சத்தியம் பண்ண மாட்டேன். உண்மைதாம்மா. அவங்க தான் எனக்கு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு. உனக்கு கல்யாணம் ஆகணும்னா இந்த மாதிரி இந்த பொண்ணு இப்படிலாம் சொன்னேன்னா அந்த பொண்ணு உன்னைய பார்த்து மயங்கிடுவா, அந்த பொண்ணுக்கு பெரிய பணக்காரனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை அப்படின்னு சொன்னாங்கம்மா. நான் அதனாலதான் தாமரை இந்த மாதிரிலாம் செஞ்சேம்மா. ஆனா அவங்க சொன்னபடி தாமரை நான் ஒன்றும் கொடுமைலாம் படுத்தல. அவங்க என்னை நடிக்க தான் சொன்னாங்க. ஆனா நான் உண்மையிலேயே தாமரை மேல அவ்வளவு காதல் வச்சிருக்கேன். தாமரையை கண் கலங்காம பாத்துக்கிருவேன். நான் எனக்கு ஒருத்தனுக்காக மட்டும் பிச்சை எடுத்துக்கிட்டு ஒரு பிச்சையில கூட ஒரு குறிக்கோள் வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தவன் நானு. இப்ப தாமரைக்கு சேர்த்து பிச்சை எடுத்து அவளை கண் கலங்காம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேம்மா. அதனால அவங்க சொன்னதுனாலதாம்மா நான் அப்படி செஞ்சேன். ஆனா நான் தாமரையை ஏமாத்த மாட்டேன், தாமரையை விட்டு எங்கேயும் போகவும் மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு காமே ஸ்பீச்சை ரொம்ப நியாயமா பேசவும் அந்த நியாயம் பார்த்தா தமிழுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. சரிண்ணே, நான் இப்ப உங்களை என் மாமா கிட்ட நான் கூட்டிட்டு போறேன். நடந்த எல்லா விவரத்தையும் நீங்க சொல்லுங்க. ஆனா நீங்க இனிமேல் பிச்சை எடுக்க கூடாது. என் மாமா கிட்ட சொல்லி உங்களுக்கு நல்ல ஒரு வேலையா நான் வாங்கி தரேன். நீங்க தாமரைய நல்லபடியா வச்சு குடும்பம் நடத்துங்க. அவ வசதியாவே வாழ்ந்தவ. எங்க வீட்டுல கஷ்டம்னாலே என்னன்னு தெரியாம வாழ்ந்தவ அவ. அவ இப்ப உங்களை போய் கட்டிட்டேன்னு சொல்லி ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருப்பா. அதனால நீங்க இப்ப வீட்டுக்கு வாங்க, மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லுவோம். ஐயோ அம்மா, நான் வந்தேன்னா அவ்வளவுதான், என்னைய அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்படிலாம் சொன்னேன்னா அவ்வளவுதான், என் உசிரே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காமே ஸ்பீச்சை சொல்லவும், அண்ணே அதெல்லாம் எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன், என் கூட நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்காக பார்த்தா காமே ஸ்பீச்சை தமிழ் கூட கிளம்பிடுறாரு. தமிழ் காமே ஸ்பீச்சை மலரு 3 பேரும் பார்த்தா இங்க வீட்டுக்கு வரவும் ஈஸ்வரிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஐயோ தமிழ் கூட இவன் வரானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கடந்து பதறவும், இவனை எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அப்பதான் கேட்கவும், அம்மாச்சி நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லுவோம். தமிழ் எதுக்காக இவனை கூட்டிட்டு வந்த, என்ன உங்ககிட்ட பிச்சை கேட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லுவோம். மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், எதுக்குமா, எதுக்கு இவனை கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், மாமா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா, இவரா தாமரைய பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணல மாமா. இவருக்கு ஒருத்தவங்க திட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க, அந்த திட்டத்தை இவரு நடத்திருக்காரு மாமா. அப்ப நீங்க தண்டனை கொடுக்கறாந்தா, திட்டத்தை போட்டு கொடுத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ல மாமா. இவர் வெறும் சும்மா அம்புதான் மாமா. இந்த அன்பை விட்டது எந்த வெள்ளுன்னு தெரிஞ்சுக்கிறணும்ல மாமா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தமிழ் ரொம்ப விலாவரியா பேசவும் ஈஸ்வரிக்கு பார்த்தா அள்ளு விட்டுருது. போச்சு நம்ம சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கதி கலங்கி போய் நிக்கிது. என்னம்மா சொல்ற, இவனுக்கு திட்டம் போட்டு கொடுத்தாங்களா, யார் திட்டம் போட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், அப்பதான் காமே ஸ்பீச்சை ஈஸ்வரியை பார்த்து கையை நீட்டவோ வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. இதுக்கெல்லாம் காரணம் ஈஸ்வரி தானா அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஈஸ்வரி பார்க்க, ஈஸ்வரி பார்த்தா முட்டைக்கண்ணை வச்சு திரு திருன்னு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு.